ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தாமஸ் கிரீன் சொல்லும்போது, உலக புகழ்பெற்ற ஆன்மீகவியலார் சொல்லும்போது அழகாக சொல்லுவார். வென் வெல்ஸ் ரன் ட்ரை என்ற புத்தகம் எழுதியிருக்கிறார். ஜெபத்தை பற்றிய புத்தகத்தில் அவர் அழகாக சொல்லுவார், ஜெபம் இறைவனுடைய திட்டத்தை மாற்றுவதோ இல்லையோ, உன்னை இறைவனுடைய திட்டத்திற்கேற்ப உன்னை மாற்றும் என்று சொல்கிறார். பியூட்டிஃபுல்லான வசனம், அருமையான வார்த்தை. நீ ஜெபிப்பதனால சாமி மாறுவாரோ இல்லையோ, நீ ஜெபிப்பதனால சாமி போல நீ மாறுவ. அவருடைய திட்டத்துக்கு மேலே உன் திட்டத்தை அமைச்சுக்குவேன், ஏற்றுக்குவேன். அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. அதை தான் சொல்கிறார். அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவும், அந்த திட்டத்தின்படி இஸ்ராயல் மக்கள் நலிவுறாமல் சிதைந்து போகாமல் சிதறுண்டு போகாமல் நல்ல ஒரு தலைமைத்துவத்தில் தொடர்ந்து இயங்கவும் இரவெல்லாம் அன்றாடுகிறார். இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, சின்ன ஒரு கருத்து, இறை வாக்குடன் இருக்கிறவர், இறைவன்பாக நிற்கிறவர். இது ப்ரோஃபேத்தஸ் என்று கிரேக்கு வார்த்தை இருக்கிறது. ப்ரோ என்றால் ஃபார், ஃபெமி என்றால் ஸ்பீக். யாருக்காகவாவது பேசுகிறவர். யாருக்காக பேசுகிறாரு? கடவுளுக்காக மனிதர் முன் பேசுகிறவர். இதுதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த இறைவாக்குனர் மனிதருக்காக கடவுள் முன் பேசுகிறார். டூ வே டிராஃபிக். அதான் உண்மையான இறைவாக்கு தன்மை. எரேமியா அதை செஞ்சார், ஏசியா அதை செஞ்சார். பின்னாட்டில் வருகிற மற்ற சிறிய வாக்குகள் ஒன்று பேர் மலாக்கி கூட செய்கிறார். ஆண்டவருக்காக ஆண்டோட மண்டாடுவார். எரேமியா அவ்வளோ ஜெபம் பண்ணுவார். ஒரு ஆண்டவர் சொல்வார், நீ அவளுக்காக மண்டாடாத, நான் அவளை அழிக்க போகிறேன் அப்படின்னு கடவுள் அவர் எரேமியா கிட்ட சண்டைக்கு போவார். அவர் எவ்வளோ மக்களுக்காக பரிந்து பேசுகிறாருன்னா, நீ அவளுக்காக மண்டாடத்தை நிறுத்து, நான் செய்கிறது விடு என்று அவளோடு வாதாடுகிற ஒரு காட்சியை எரேமியா புத்தகத்தில் காண்போம். இறைவாக்குடன் இருக்கிறவர், மக்களுக்காக இறைவன்பாக நிற்கிறவர், இறைவனுக்காக மக்கள் முன் நிற்கிறவர். இரு பக்கம் இங்கே அனந்தராயர் பேராயர் அதிபராக இருந்தபோது சொல்லுவார், ஒரு குரு என்கிறவர் யார் என்றால், ஒரு கையில் இறைவனையும் மறுக்கையில் மக்களையும் பற்றி கொண்டு இணை பிரியாத ஒரு இணையாளியாக பிணையாளியாக நிற்கிறவர் என்று சொல்வார். அந்த திருப்புகழ் மாலை புத்தகத்தோடு பீடம் போகிற குருவானவர் ஒரு கையில் இறைவனையும் மறுக்கையில் மக்களையும் பிடித்து கொண்டு பீடம் நோக்கி போவார் என்று சொல்லி அழகாய் வலியுறுத்துவார். அந்த காட்சி தான், அந்த சொற்கள் தான் மனிதருக்கு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம், அப்படிப்பட்ட ஒரு குருத்துவம், அப்படிப்பட்ட ஒரு இறைவாக்கு தன்மை நமக்குள்ளாக வர வேண்டும். அதுதான் அந்த சவுலுக்காக கொண்டாடுகிற சாமுவேல் சொல்லுகிற அழகான பாடம் என்று நினைக்கிறேன். நிறைய பேசிட்டோமான்னு தெரியல. அடுத்த கட்சிக்கு போவோம். எஸ் சாமி. சவுலை சந்திப்பதற்காக சாமுவேல் வைகரையில் துயில் எழுந்தார். அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்ததாகவும் தமக்கென ஒரு நினைவு சின்னம் அமைத்ததாகவும் கில்காலுக்கு கடந்து சென்று விட்டதாகவும் சாமுவேலுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஓகே, அந்த 12 வசனத்தை மட்டும் நம்ம நினைவு கூறுவோம். 2 காட்சிகள், அழகான காட்சிகள். ஆண்டவர் தண்டிக்கு போவதாக தன்னுடைய கட்டளையும் தன்னுடைய தீர்ப்பு வார்த்தைகளையும் முன்னறிவிக்கிறார். அதை தடுப்பதற்காக சாமுவேல் இரவெல்லாம் பகலெல்லாம் கண்விழித்து ஆண்டவரிடம் மண்டாடுகிறார். இங்கே சவுல் ஒருவர் ஒன்றுமே தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறதை பார்க்கிற ஒரு காட்சி இந்த 12ஆம் வசனம் சொல்கிறது. 2 செய்திகள் அந்த பகுதி கொடுக்கிறது. சவுலை சந்திப்பதற்காக சாமுவேல் வைகரையில் துயிலெழுந்தார். இரவெல்லாம் ஜபித்தவர் வைகரையில் துயிலெழுகிறார். நம்ம எதுக்கு ஒரு நாள் காலையில் நேரத்தில் எந்திரிப்போம், 4:30 மணி 3 மணிக்கு எந்திரிச்சோம்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை டக்குன்னு 5-6 வேலையை முடிச்சிருவோம், அடுத்தது போவோம். நம்ம செய்வோம் இல்லைங்களா? வழக்கமாக வைகரையில் துயிலுகிறார். ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்காக, அந்த காரியம் தவறோடக்கூடாது, அந்த காரியத்தை அன்றைக்கே முடிக்கணும் என்பதற்காக தக்க தயாரிப்புடன் தக்க திட்டத்துடன் வைகரையில் துயிலெழுகிறார். அழகான வசனம் அது. அடுத்து பாருங்கள். அப்போது சவுல் கார்மேலுக்கு வராரு. கார்மேல்லேருந்து கில்காலுக்கு போயிட்டார். கார்மேல் வழியாக கில்காலுக்கு போனார்னு சொல்லியிருக்கலாம். கார்மேல் மலை, கில்கால் வழிபாட்டு தலம், அப்படி கடந்து போனால் சொல்லலாம். ஆனால் ஆசிரியத்தில் ஒரு பொடி வைத்து பேசுகிறார். வாசிப்பாத. அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்ததாகவும் தமக்கென ஒரு நினைவு சின்னம் அமைத்ததாகவும் கில்காலுக்கு கடந்து சென்று விட்டதாகவும் சாமுவேலுக்கு தெரிவிக்கப்பட்டது. சவுல் கார்மேலுக்கு வருகிறார், கில்காலுக்கு கடந்து போகிறார். என்ன செய்கிறாரு? தனக்கென ஒரு நினைவு சின்னத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார். ரஷ்ய பழமொழி ஒன்று இருக்கிறது, உன் தலைமையில் பறவைகள் பறப்பதை தடுக்க முடியாது, ஆனால் எந்த ஒரு பறவையாவது உன் தலையில் கூடு கட்டுவதை உன்னால் தடுக்க முடியும்.
என்ன இது சுற்றி காடுகிறது? விழிப்புணர்வு, அலர்ட், அவேர்னஸ். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்கிற உலக புகழ்பெற்ற இந்திய தத்துவியலார் சொல்லுவார், அவேர்னஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் காட் ஃபார் ஹியூமன் கம்யூனிட்டி டு நோ த ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப். இந்த அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க எல்லா நிகழ்வுகளையும் உள்வாங்கி நாம் ஒரு சிறந்த மனிதராக வாழ்வோம். அது சவுலுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. தன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாமல் இருக்கிறார். அதுதான் நாணமற்ற தன்மை, அதுதான் அறிவற்ற தன்மை, அதுதான் மூடத்தனம். அவருடைய அங்கியை கிழித்தாயிற்று, உன்னிடமிருந்து அரச பதவி பறித்தாயிற்று என்று இரவாக்கள் கடிந்து சொன்னார். ஆண்டவனுமாக இருந்து தள்ளப்பட்டாய் என்று அச்சுறுத்தப்பட்டார். ஆனாலும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தலையில் கூடு கொண்டிருக்கிற பறவை பற்றி யோசிக்காமல் நினைவு சின்னம் கட்டி கொண்டிருக்கிறார். தனக்கே ஒரு நினைவு சின்னம், உனக்கு சந்ததியே இல்லாமல் போக போகுது, ஆனால் பார்த்தா நீ நினைவு சின்னம் உனக்காக உன்னை பர்பெச்சுவேட் பண்ணுறதுக்காக நீ நினைவு சின்னம் கட்டி கொண்டிருக்கிறாய். அதுதான் பூஜ்யத்திற்குள்ளாக ஒரு ராஜ்யம் அமைத்து அதில் நானே அதிபதி என்று வாழ்கிற ஒரு சிலரை போல சவுல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். சாமுவேல் சவுலிடம் வந்தார். சவுல் அவரை நோக்கி, நீர் ஆண்டவரால் ஆசி பெற்றவர், ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒலியையும் மாடுகளின் இரைச்சலும் என்ன என்று கேட்டார். சவுல் மறுமொழியாக, அவை அமலோக்கியிடமிருந்து கொண்டு வரப்பட்டவை. வீரர்கள் முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக விட்டு வைத்துள்ளனர். எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம் என்றார். அப்பொழுது சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். ரொம்ப அழகான ஒரு காட்சி. அந்த எபிரேய விரிவுரையாளர், இணைச்சிட்ட வரலாற்று நூலாசிரியர் ஒவ்வொரு வார்த்தையும் பொறுக்கி வைத்து ஒரு அழகான ஒரு தீர்ப்பு பட்டயத்தை எழுதி வைக்கிறார். நம்ம ஒரு பகுதியாக நம்ம போவோம். 13 வசனத்துடைய முதல் பகுதி பார்க்குறோம். சாமுவேல் சவுலிடம் வந்தார். சவுல் தான் சாமுவேல்கிட்ட போயிருக்கணும். ஏன்னா நிலைமை தீவிரப்படுத்திட்டு இருக்குது. அவருடைய பதவி பறித்தாயிற்று, அச்சுறுத்தின் தீர்ப்பு எழுதியாயிற்று. அவரை பற்றிய ஒரு மோசமான தகவல் ஆண்டவரை சேர்கிறது. அவரை பற்றிய தீர்ப்பு சாமுவேலிடம் வந்திருக்கிறது. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்டிருக்கணும். ஆனால் சாமுவேல் இரவெல்லாம் ஜெபித்து அதிகாலையில் துயிலிருந்து கார்மேலுக்கு போய் நினைவு சின்னத்தை பார்த்துவிட்டு கில்காலுக்கு வருகிறார். நல்லா கவனித்து பார்த்தோம்னாக்க இதே கில்காலில் தான் சாமுவேல் சவுலை சந்தித்தார். முந்தைய அதிகாரங்களில் நாம் சந்தித்தோம். இந்த இடத்துல செகண்ட் ஃபேட்டல் கன்ஃபரன்டேஷன் என்று விவிலிய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். செகண்ட் ஃபேட்டல் கன்ஃபரன்டேஷன். ஃபஸ்ட்டு டெமாலிஷன், ஆட்சி முடிவடைந்து விட்டது, உன் அரசை பிடுங்கி வேறிடம் கொடுக்க போகிறார், எச்சரிக்கை கொடுத்தாயிற்று. பட்டறிவு வேணும் அல்லது கற்றறிவு வேண்டும். இங்கே பட்டறிவும் இல்லை, கற்றறிவும் இல்லை. இரண்டுக்கும் அடிப்பட்டை மாட்டிக்கொண்ட ஒரு பூடனை போல சவுல் தென்படுகிறதாக நமக்கு படுகிறது. இந்த இடத்துல சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சாமுவேல் சவுலிடம் வந்தார். ஒரு நல்ல தாய்மை பண்பு கொண்ட குருத்துவ தலைமைத்துவம் அரச திருப்பொழிவு பெற்றவரை நோக்கி வருகிறது. அவர் அழிந்துவிடக்கூடாது, அவர் அழிவின் பாதையில் தீவிரமாய் முன்னேறி செல்லக்கூடாது என்பதை ஒரு தடுப்பு அணையாக நின்று தடுத்தாட்கொள்வோம் என்ற வேகத்திலும் வாஞ்சியிலும் அவரை தேடிக்கொண்டு வருகிறார். சாமுவேல் சவுலிடம் வந்தார். அதை பற்றி செய்தியை நம்ம பார்த்தோம். அதற்கு தொடர்ந்து வருகிற 13 வசனத்தினுடைய 2ஆம் பகுதியிலே சவுல் சாமுவேலை பார்த்து, சாமுவேல் என்னப்பா சௌக்கியமாக இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏதாவது பிரச்சனையா கேட்டிருக்கணும். அவர் கேட்கல. ஏற்கனவே அமலேக்கியருக்கு போனார். முதல் தரமான ஆடுகள், 2ஆம் தரமான ஆடு மாடுகள் கால்நடைகளை தனக்கென வைத்து கொண்டார். பயனற்றவையும் அற்பமானவற்றையும் ஆண்டுக்கு அர்ப்பணித்தார், அழித்து போட்டார். இப்போ ரிப்போர்ட் கேட்குறாங்க, என்னாச்சு, ஆண்டவர் சொன்னாரே, நான் உனக்கு சொன்னனே செஞ்சியான்னு அவர் கேட்கணும். அவர் கேட்க முடியல. இவரே பதில் சொல்கிறார். எப்போ நான் முந்திட்டு பதில் சொல்லுவான், ஏதாவது மூடி மறைக்கிறதுக்காக. சவுலில் தான் சொல்கிறார், நீர் ஆண்டவரின் ஆசி பெற்றவர், பரூக், ஆண்டவரால் ஆசி பெற்றவர் நீர், ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றார். எவ்வளோ ஒரு பெரிய பொய்! முதல் தரமான ஆடுகள் மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் தனியாக வச்சுக்கிறாரு. 2ஆம் தரமான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் தனியாக வச்சுக்கிறாரு. அதை அழிக்கவும் இல்லை, ஒழிக்கவும் இல்லை, ஆண்டுடைய கட்டளை நிறைவேற்றவும் இல்லை. ஆண்டுடைய திருவுளத்தை தெரிஞ்சும் ஆண்டுடைய வார்த்தையை அருளப்பட்டும் முழுமையாக நிறைவேற்றாத கீழ்ப்படியாத ஒரு மனிதர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன். என்ன அர்த்தம்? ஆண்டுடைய சொல்லுக்கு அப்படியே நான் அடிபணிந்து விட்டேன். பொய். அடுத்து பாருங்க, சாமுவேல், அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒளியும் மாடுகளின் இறைச்சலும் என்ன? ரொம்ப அழகான வார்த்தைங்க. உன் குரலை விட அந்த குரலை சத்தமாக இருக்குது. இது பொய்யின் குரல், அது உண்மையின் குரல். இது மனிதரின் குரல், அது ஆடு மாடுகளின் குரல்.
தெய்வத்தின் குரல் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். 3 குரல்களின் ஒட்டுமொத்த சங்கமமாக இந்த வசனம் வருகிறது. நான் கேட்கின்ற ஆடுகளின் ஒளியும் மாடுகளின் இறைச்சலும் என்ன? எல்லாத்தையும் அடித்து ஒழிச்சுன்னு சொன்னார். அதான என்னுடைய வார்த்தை இறை குரல். அந்த குரலுக்கு நீ என்ன சொல்கிற? எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன் என்று ஒரு குரல் ஒலித்தாய், பதில் குரல் நீ கொடுத்தாய். அங்கிருந்து ஒரு அக்ரணி கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வருகிறது, அது என்ன என்று கேட்கிறார். எவ்வளோ அழகான ஒரு என்கொயரி பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு என்கொயரி பாருங்கள். அதில் அடுத்து கேட்குற சவுல் மறுபடியாக வசிங்களேன். அவை அமலோக்கியரிடமிருந்து கொண்டு வரப்பட்டவை. வீரர்கள் முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக விட்டு வைத்துள்ளனர். எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம் என்றார். இப்போ மீதி பொய் வருது. பாதி பொய் நிறைவேற்றி விட்டுன்னு சொல்லும்போது பாதி பொய் சொல்கிறாரு. மீதி பொய்ய இந்த சத்தம் கேட்குது, ஆட்டு சத்தம் மாடு சத்தம், அது என்னப்பா அப்படிங்கிறாரு. அதுவாங்க கடவுளுக்கு பழி செலுத்துவதற்காக வச்சிருக்கிறேன். தனக்கென இதுவரை வைத்திருந்தவர் கடவுளுக்கு என்று மற்றொரு பொய் சொல்கிறார். பைபிளில் 2 அரசர் 11ஆம் அதிகாரத்தை விளக்கி சொல்லும்போது கார்லோ மரிய மார்த்தின் என்ற உலக புகழ்பெற்ற ஆன்மீக விவிலிய பேராசர் சொல்லுவார், இந்த முதல் கட்டளை மீறப்படும் போது மற்ற எல்லா கட்டளையும் தானாக மீறப்படும் என்கிறார். உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் ஆராதித்து அவருக்கு மட்டுமே வணக்கம் செலுத்துவாயாக என்கின்ற அந்த முதல் கட்டளை மீறப்படும் போது கடவுள் பற்றி அச்சமில்லாத பொழுது எல்லா தீமைகளும் நமக்குலாம் குடியேறும். அதுதான் பாவத்தினுடைய அருமையான விளக்க உரை. முதல் கட்டளை மீறும்போது மற்ற எல்லா கட்டளைகளும். தாவீது கடலுக்கு அஞ்சி நடக்கவில்லை, தீயை பார்வையோடு பார்த்தான், விபச்சார எண்ணத்தோடு பேசினான், அவளோடு விபச்சாரம் செய்தான். கருவுற்று அவள் பிள்ளை பெற்றபோது தவறை தான் ஏற்றுக்கொண்டு அரசனாக இருக்கிறவன் மணிமுடியை தரித்துவிட்டு மண்டியிட்டு மண்டாடாமல் அந்த பிள்ளையினுடைய பொறுப்பை யார் மேலும் சுமத்தலாம் என்று பல்வேறு விதத்தில் சித்தம் போடுகிறான். இயலாத பட்சத்தில் கேள்வி கேட்கக்கூடியவன் யார் என்று தேட்டறிந்து கணவன் தான் என்று அவனை கொண்டு அழிக்கிறான். அந்த அதிகாரத்தின் இறுதியில் ஒரு வசனம் வரும், தாவீது செய்த இந்த செயல் ஆண்டவரின் கண்களில் தீயதாகப்பட்டது. முதல்ல பார்வை அப்படின்னு உயிர்கொலை வரை கொண்டு போயிட்டான். எத்தனை கட்டளைகள் வரை செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை கட்டளைகள் அங்கே மீறப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சி சொல்லாத, கொலை செய்யாத, பிற தாரத்தை விரும்பாத, பிற உடமை விரும்பாத, கொலை செய்யாத, மோகபாவம் செய்யாத, எல்லா கட்டளையும் மீறி நிற்கும்போது தாவீது செய்த இந்த செயல் ஆண்டவருக்கு பார்வையில் தீயதாகப்பட்டதுன்னு அந்த அதிகாரத்தில் இணைச்சிட்டவள் ஆசிரியர் முடிப்பார். நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிடுறேன் அந்த கதையை அவருக்கு பின்னாடி பார்க்கும்போது. அதுதான் இங்கே சவுல் முதல் கட்டளை ஆண்டவரை பற்றிய அச்சம், ஆண்டவரை பற்றிய தூய எண்ணம், அதிலிருந்து தவறி போகிறார். எல்லா இடத்துல சரளமாக வருது, போய் தானாக வருது. தனக்கென்று முதல் தரமான கால்நடைகளையும் 2ஆம் தர கால்நடைகளையும் வைத்திருக்கிறார். அதை தான் பெரும்பங்கு எடுப்பார், சிறு பங்கை படர்களை கொடுத்து அவள் வாயை அடைப்பார். அதுதான் நிலை. கார்மேலுக்கு நினைவு சின்னத்தை பார்த்துவிட்டு கில்காலுக்கு தன்னை தேடி வந்த சாமுவேலிடம் வசமாய் மாட்டிக்கொண்டார். இனி அவரை பார்க்க மாட்டோம் என்று நினைத்தார். முதல் கன்ஃபரன்டேஷன் பிகினிங். அந்த முதல் கன்ஃபரன்டேஷனில் முதல் எதிர்முரணில் அவரை விட்டு விலகி போய்விட்டார். இனி பார்க்க மாட்டோன்னு நினைச்சார். ஆனால் மறுபடியும் பார்த்துட்டேன்னு வசமாக மாட்டிக்கிட்டார். முன்னாடி என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன்னு சொல்கிறார். அப்போ சத்தம் என்னப்பான்னு கேட்டப்ப, இதெல்லாம் சாமிக்குங்க, அதெல்லாம் இறைவனுக்கென்று பழி செலுத்த ஒதுக்கி வைக்கப்பட்டவை என்று உரிமையோடு ஒரு பொய்யை சொல்கிறார். அதான் சாமுவேலுடைய வார்த்தையிலிருந்து அவர் சொல்வது பொய் என்பதை வாசகர்கள் சொல்லாமல் புரிந்து கொள்கிறார்கள். என்ன சொல்கிறார் பாருங்க, நிறுத்தும். பைபிளில் வேறு எங்கேயுமே இல்லைங்க இந்த மாதிரி வசனம். ஸ்டாப் இட். எவ்வளோ கொடூரமான வார்த்தை. ஒரு இறைவாக்கினர் தான் அருட்பொழிவு செய்த அரசரை பார்த்து சொல்கிற வார்த்தை ஸ்டாப் இட், நிறுத்தும். ஏன்னா நீ சொல்கிறது பொய். யார்கிட்ட போய் சொல்கிற? இறைவனிடம் போய் சொல்கிற, இறை அடியார்கிட்ட போய் சொல்கிற. ஸ்டாப் இட்டுங்கிறார். அது அந்த நம்ம பிரித்து பார்ப்போம். இப்போ நான் அமைப்பு முறை சொல்லிட்டேன், உள்கருத்துக்குள்ளே கொண்டு போவோம். 15 வாசிப்போம். சவுல் மறுமொழியாக, அவை அமலோக்கிடமிருந்து கொண்டு வரப்பட்டவை. வீரர்கள் முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக விட்டு வைத்துள்ளனர். எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம் என்றார். 15ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். அப்படியே என்னுடைய காட்சியை பின்பக்கம் கொண்டு போவோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாள்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆண்டவரின் கட்டளைப்படி 7 நாள் காத்திருந்த சவுல் சாமுவேல் வராததைக் கண்டு தானே சாமுவேலுக்கு பதிலாக குருவாக நின்று இறைவனை தள்ளிவிட்டு தன்னை அங்கே முன்னிறுத்துகிறார். இந்த இடத்தில் சாமுவேலை தள்ளிவிட்டு தன்னை குருவாக முன்னிறுத்தி தானே பழி செலுத்துகிறார்.
இறைவனுக்கு கீழ்ப்படியவில்லை, அடியாருக்கு மதிப்பு தரவில்லை, ஒரு தவறான பழியை முன்னுதாரணமாக செலுத்துகிறார். 1 சாமுவேல் 13:13 வாசிங்களேன். சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர். உம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை. இல்லையேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருந்திருப்பார். ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவனை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டாரு இல்லைங்களா? 1 சாமுவேல் 13:1 முதல் 13 உள்ள இறைவார்த்தைகளில் சவுல் அரச பதவியில் இருந்தும் அரச மாண்பிலிருந்தும் இறைவனின் திருப்படியிலிருந்தும் தூக்கி எறிக்கப்பட்ட ஒரு தன்மை நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்டேஷன். அதே கில்காலில் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். சாமுவேல் சவுலை தேடி வருகிறார். 15ஆம் அதிகாரம் தான் சொன்ன விவிலிய பேராசை சொல்லுவார், செகண்ட் அண்ட் ஃபேட்டல் கன்ஃபர்டேஷன். இதுதான் இறுதி உறுதியானது. அங்கே சொன்னார், நடந்துச்சா நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்முடைய விவிலிய வாசிப்பாளர்கள், விவிலிய ஆர்வலர்கள் என்னாச்சு அந்த வாக்குறுதி என்ன நினைப்பாங்க. இங்கே வந்து ஃபைனலைஸ் ஆகுது. அதான் சொல்கிறாரு, அந்த வார்த்தை சொல்கிறார். கில்காலுக்கு சவுலை தேடிக்கொண்டு வந்த சாமுவேலுக்கு சவுலினுடைய பொய் புரிகிறது. அது என்ன சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒளி இறைச்சல் என்ன என்று கேட்கிறார். அப்போ சவுல் சொல்கிறாரு, நான் தாங்க ஐயா இந்த ஆடு மாடுகள்லாம் ஒதுக்கி வை, பழிக்கு வச்சுக்கலாம், வீணானதையும் நோஞ்சானையும் அழிச்சிரு அப்படின்னு சொன்னேன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் உண்மையான தலைமைத்துவம், அதுதான் உண்மையினுடைய பட்டவர்த்தமான மறுமொழி. அவன் என்ன சொல்கிறான், என் வீரர்கள் முதல் தரமான கால்நடைகளையும் 2ஆம் தரமான கால்நடைகளையும் ஆண்டவருக்கு நான் பழி செலுத்த ஒதுக்கி வைத்துள்ளார்கள். யார் மேலே பழிய போடுறாரு? வீரர்கள் மேலே பழிய போடுறாரு. நாங்கள் அடுத்த பின்பகுதியில் பாருங்க, நாங்கள் கடவுளுக்கு பழி செலுத்துவோம். அதை ரொம்ப அழகாக சொல்வார். அந்த வசனங்கள் ரொம்ப அழகான வார்த்தைகள். எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம். எல்லாத்தையும் நாங்கள் தான் அழித்தோம். இந்த படைவீரர்கள் என்ன பண்ணாங்க, இந்த முதல் தரமானத்தையும் 2ஆம் தரத்தையும் ஆண்டவருக்கு பழி செலுத்தலாமே, ஏன் வீணா அழிப்போன்னு வச்சிருக்கிறாங்க ஐயா. அதுதாங்க உண்மை சொல்கிறார். முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறார். எரிச்சல் உற்றதா சாமுவேல், பொறுமையின் பொக்கிஷமான சாமுவேல், அற்புதமான மனிதர், நிதானம் தவறான மனிதர், இரவு முழுதும் மண்டிட்டு மன்றாடிய மனிதர், அதிகாலையில் வைகரையில் துயிலெழுந்து கார்மேலுக்கு போய் நினைவுச்சின்னத்தை பார்த்து கொதித்தெழுந்து கில்காலுக்கு அவரை தேடிக்கொண்டு வந்த சாமுவேல் பொறுமையின் பொக்கிஷம் அந்த இடத்திலே பொங்கி எடுகிறார். என்ன வார்த்தை சொல்றார் பாருங்களேன். நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் ஏற்கனவே நைட்டு சொல்லிட்டார். ஆண்டவருடைய வார்த்தை இரவெல்லாம் மன்றாடி இறைவார்த்தை வந்துருச்சு. அதை சொல்லணும்னு தவிக்கிறாரு, துடிக்கிறார், தேடி வர்றாரு. சொல்கிறதுக்கு முன்னாடி பொய் மேலே பொய். அப்போ தான் வந்து நிறுத்தும் என்கிறார். இஸ்ராயலின் எந்த அரசனையும் பார்த்து எந்த இறைவாக்கினரோ, எந்த நீதி தலைவரோ, எந்த குருவோ சொல்லாத ஒரு வார்த்தையை சவுலுக்கு எதிராக பயன்படுத்துகிறார். ஏனென்றால் தொடர்ந்து வருகிற பொய்யை மெய்யாக மாற்ற நினைக்கிற சவுலினுடைய மனதிற்கு இறுதி ஆணையை அவருடைய சவப்பட்டியில் அடிக்கிறார். நிறுத்தும், ஸ்டாப் இட் என்று சொல்கிறார். கடுமையான வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தையை வந்து பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல வருகிறது. ஆனால் இந்த இடத்துல மிக கடுமையான வார்த்தை. நிறுத்தும் என்று அரசனை பார்த்து அருட்பொழிவு பெற்றவரை, படைகளை நடத்துகிறவரை, மக்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிறவரை நிறுத்தும் என்கிறார். ஏன்? அவன் நீதியிலிருந்து தவறி போய்விட்டான், நியாயத்தை தவறி போட்டான், தர்மத்தில் தவறி போட்டான், அவனுடைய வார்த்தையை விட்டு விலகி சென்று விட்டான், அவனுடைய வார்த்தையில் நடக்கவில்லை. நிறுத்தும். இன்று இரவு, அதாவது நேற்று நைட்டு நான் இரவெல்லாம் மண்டாடினேன். அவர் வார்த்தை சொன்னார். அது சொல்ல தான் துடிச்சு நான் வந்தேன். எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன் கேளு. அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்லுங்கள் ஐயா. வார்த்தை பாருங்க தான். நம்மிடம் ஒரு பழமொழி இருக்கிறது, தூங்குகிறவனை எழுப்பி விடலாம், தூங்குவதை போல நடிப்பவனை எழுப்பவே முடியாது. இவன் தூங்குவதை போல நடிக்கிறவன். முழு பூசணிக்காயை சோத்திலே மறைத்து பொய்க்கு மேல் பொய் சொல்லி அருட்பொழிவின் ஆசீர்வாதத்தை இழந்து ஆண்டவரின் அரச பட்டத்தை தானாக தொலைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை இங்கே சந்திக்கிறோம். இவன் மேல் கோபம் வருகிறது, ஒரு வேகம் வருகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கழிவிறக்கம் வருகிறது. ஐயோ போயிட்டானேன்னு ஆச்சு. தொடர்ந்து வாசிப்போம். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா, உமது பார்வைக்கே நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்தபோது அல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவர் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி நீ சென்று அந்த
பாவிகளான அமலோக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளைப்பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதென்னப்பட்டதை செய்ததேன்? அந்த வசனம் 3 வசனங்களை தாண்டி வருகிறது. அவருடைய கேள்வி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஈப்ரு ரெட்டாரிக் என்பது கிரேக்க ரெட்டாரிக்கை போல வளமையானதும் செழுமையானதும் அல்ல. ஆனால் சின்ன சின்ன இடங்களில் வருகின்ற அந்த ரெட்டாரிக் கொஷின்ஸு, எக்ஸ்க்ளமேஷன்ஸு அல்லது கருப்பொருளாக வருகிற மறைபொருள்கள் எல்லாம் மிக ஆழமாய் அழுதும் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கும். நம்ம கேள்வி கேட்போம். எப்போ கேள்வி கேட்போம்? நியாயங்கள் வைக்கும்போது, கோபம் வரும்போது, நீ யோகியமா, நீ பண்ணது யோகியமா, ஏன்டா என்ன கேட்போம் இல்லைங்களா? சாமுவேல் பாருங்க எத்தனை கேள்வி கேட்குறாங்க. உன் பார்வைக்கு நீ சிறியவனாக இருந்தபோது ஆண்டவனை அழிப்பொழிவு செய்தார். அது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, ஆண்டவர் 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 என்று வார்த்தை வருகிறது. எபிரேய வழக்கில் ஆண்டவர் என்று சொன்னால் அதை மறுமுறை ஆண்டவர் சொல்ல மாட்டார்கள், அவர் என்று சொல்வார்கள். அது ப்ரோனவுன் சொல்லி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் அருட்பொழிவு செய்தார், ஆண்டவர் உனக்கு வழிகாட்டினார், ஆண்டவர் உன்னை அழித்துவிடு என்று அனுப்பி வைத்தார், ஆண்டவருக்கு குரலுக்கு நீ செவி கொடுக்கவில்லை இல்லைங்களா? 4 முறை ஆண்டவர் எபிரேய மொழி, இங்கிலீஷில் LORD கேபிட்டல், எபிரேய மொழியில் யெகோவா யெகோவா யெகோவா, ஆண்டுடைய தனிப்பட்ட பெயரை குறிப்பிடுகிறார். அதோனாய் என்கிற பெயரை 4 முறை ஆசை வலியுறுத்தி, நீ செஞ்சது தப்பு ஏன் முன்னாடி இல்லை, உன்னை அருட்பொழிவு செய்தது ஏன் முன்னாடி இல்லை, நீ காட்டிய வழியில் நடக்க சித்தமாக இருக்கிற செம்மறியாட்டு கூட்டம் மக்களின் மந்தைக்கு முன்பாக இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக. உன்னை அபிஷேகம் செய்தவர் அவர், உன்னை அரசராய் மாற்றியவர் அவர், உன்னை அமலேக்கியரோடு போரிட அனுப்பியது அவர், அவருக்கு எதிராக நீ ஏன் தப்பு பண்ணதான் கேட்குறார். எவ்வளோ ஒரு நியாயமான ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சு அருமையான ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார் சாமுவேல். அதான் 3 நிலைகளில் ஈப்ரு ரெட்டாரிக் நான் சொன்னேன். கேள்வி துணியில் அவர் கேள்வி கேட்குறாரு. இரண்டாவது, சொல்ல திரும்ப திரும்ப சொல்லி, அதுவும் ஒரு ரெட்டாரிக் தான். ஆணிபோல் ஆணிமேல் சுற்றினார் படாவன் எடுத்து ஒரே அடியை ஓங்கி அடிப்பது போல ஆண்டவர் 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 என்று அந்த ஆணியை வைத்து சவுலுடைய குற்றப்பத்திரிகையை விளக்கி வாசிக்கிறார். பாருங்க, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ராயேல் குலக்கு தலைவரானீர். கழுதி தேடிட்டு வந்த கீசின் மகன், உன்னுடைய குலத்திலே உன்னை யாரும் அதிகம் மதிக்கலை. ஆனால் ஆண்டவர் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவனாக இருந்த, விலையேற பெற்றவனாக இருந்த, உன்னை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி உன்னை அரசனாக மாற்றினார். முதல் காட்சி. இரண்டாவது, ஆண்டவரும் உம்மை இஸ்ராயலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். இந்த இடத்துல மெலேக் என்ற வார்த்தை வருகிறதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரும் உன்னை அரசராக திருப்பொழிவு ஆற்றினார். 2 காரியம். 1, அரசர். முதல், இது வரைக்கும் விழித்தில் சவுல் வரும் வரைக்கும் மெலேக் என்ற வார்த்தையோ நஹீத் என்கிற வார்த்தையோ சிஃப்டைன் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. எல்லா இடங்களிலும் சொஃபெத்திம் நீதித்தலைவர்கள் அல்லது குருக்கள் கொஹென் இந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. முதன்முறையாக அரசர் என்கின்ற தொனியிலே மெலேக் என்ற வார்த்தையோ நஹீத் என்ற வார்த்தையோ சவுலுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கழுதை தேடி வந்தவனை சரித்திர நாயகனாக மாற்றியது இறைவன். ஒரு கழுதை வைத்து காப்பாற்ற முடியாதவனை மக்களை காப்பாற்ற வைக்க முடியும் என்று நிரூபித்தவர் இறைவன். ஆனால் அவர் வழியில் சென்றிருந்தால் இதைவிட வல்ல செயல்களை செய்திருப்பார். ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களை மறந்துவிட்டு ஆண்டவர் மேல் நன்றியில்லாத தன்மையும் பிரமாணிக்கமான தன்மையும் வெளிக்காட்டியதனால் இப்பொழுது குற்றவாளியிலே கைதியாய் நிற்கிறார். பதிலில்லாத கேள்விகளுக்கு திக்கி திணறிக்கொண்டு விடை சொல்ல முடியாமல் மௌனம் காக்கிறார். அதான் அந்த கேள்வி. அந்த ஆண்டவர் உனக்கு இஸ்ராயேல் அரசாக திருப்பொழிவு செய்தார். அவர் உமக்கு வழிகாட்டி. ரொம்ப அழகுங்க. அந்த வழிகாட்டி, கைடுன்னு வார்த்தை வருது. வழிகாட்டினா அந்த ஆண்டவனுக்கு சொன்னதுன்னு சொல்லியிருக்கலாம். வழிகாட்டி என்ன வழிகாட்டினா, ஒரு ஸ்கெட்ச் போட்டு இதில் நீ போப்பான்றாரு. அமலேக்கியர்கிட்ட போகிற, அவனை அழித்து ஒழிக்கிற ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், பாலகர்கள், பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் அனைத்தையும் ஒரு ஸ்கெட்ச் ஃபுல்லாக போட்டார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் கோ இன் டு தட், ஃபிட் இன் டு த ஷூஸ் ஆஃப் காட். அதான் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை. அதான் சொல்கிறார், வழிகாட்டி நீ சென்று அந்த பாவிகளான, நீ இரக்கம் காட்டுவதும் அழிக்காமல் விட்டதும் யார்? கடவுளுக்கு எதிரான எதிரிகள். இப்போ கடவுளுடைய எதிரி உனக்கு நண்பனாக இருந்தா நீ யார்? நீ கடவுளுக்கு எதிரி தானே. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் ஆடுகள் என்னை அறிகின்றன, நானும் அவற்றை அறிவேன். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவையும் என் பின் தொடர்கின்றன என்று சொல்லி அழகாய் அறுதிட்டு சொல்வார். நல்ல ஆயன்
தன் ஆடுகளை அறிந்திருப்பான். அந்த ஆடுகளும் ஆயனை அறிந்திருக்கும். ஆயனுடைய குரலுக்கு அவை செவி கொடுக்கும். என் முன்பாக நீ செத்து போய்விட்டாய், அருளுக்கு செத்து போய்விட்டாய், இரக்கத்திற்கு செத்து போய்விட்டாய், கீழ்ப்படுதலுக்கு செத்து போய்விட்டாய், தெய்வ பயத்தில் செத்து போய்விட்டாய், ஞானத்தில் செத்து போய்விட்டாய். என் குரலுக்கு நீ செவி சாய்க்கவில்லை.